ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் சுக்கா எப்படி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சாச்சு. நம்ம இப்போ மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் போல் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது கூட 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. ஒரு பட்டை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க பொருளை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஆட் பண்ணியாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சுக்கா பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் போல் எடுத்துருக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா குட்டி பீஸாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல் நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மஷ்ரூமை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்க வேண்டாம், இது போல் வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இல்லை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போனால் போதும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேணாம், ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா தூளையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கிரேவி போல வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுக்கா செய்யறதுனால தண்ணி ஆட் பண்ணல. இது கூட ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணால் போதும். பாருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு இந்த மஷ்ரூம். பாருங்க இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த மஷ்ரூமை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே மஷ்ரூம் சுக்கா ரெடி பண்ணிட்டோம். பாருங்க இதை நம்ம டிஃபன் கூட ரைஸ் கூட எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை 15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் சாப்பாடு கூட தொட்டுக்கையாக வைக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.